எஸ்ஐ கூட தப்பு பண்ணிட்டேன், நீ எனக்கு வேணாம், காதலி தந்த அதிர்ச்சி தகவல். காதலன் வேலை பார்த்துட்டு இருந்த குவைத்திலேயே தற்கொலை. வெளியான ஆடியோ. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? வெளிவராத பல உண்மைகளோட இன்னைக்கு இந்த வீடியோவில் தற்கொலை செஞ்சுக்கிட்ட சரத்குமார் பற்றி பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. அவன் யாரையோ எஸ்ஐ லவ் பண்றாளாமா, பைதீஸ்வரன் வெளி எஸ்ஐ லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறேமா. திருஞாயிற்றை சேர்ந்தவர் தான் சரத்குமார். இவரும் திருப்பங்கூரை சேர்ந்த சங்கீதாவும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணக்கூடிய இந்த ஒரு காலத்திலேயே சங்கீதாக்காக குவைத்தில் போயிட்டு இவர் வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே சரத்குமார் குவைத்தில் டிரைவர் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. டிரைவர் ஒர்க் பண்ணும்போது சங்கீதாக்காக நிறைய பணங்களையும் தந்திருக்காரு, அதையும் தாண்டி நகைகளையும் தந்திருக்காரு. முழுக்க முழுக்க காதலிக்காகவே அங்கே வேலை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அங்கே சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனையும் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி குடும்பத்துக்கு அவர் சம்பாதிச்ச சம்பாதனையை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 13 சவரன் நகையை சங்கீதாக்கு கொடுத்துருக்காரு, 2 லட்சம் பணமும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு நிலையில தான் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி சங்கீதாவுடைய ஸ்கூட்டி காணாமல் போயிருக்கு. ஸ்கூட்டி காணாமல் போனதுனால கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த ஒரு எஸ்ஐ இவங்களுடைய காதலுக்கு ஒரு மிகப்பெரிய யமனாவும் அமைஞ்சிருக்காரு. சரத்குமாரும் சங்கீதாவும் 10 வருஷமா லவ் பண்றாங்க. அந்த லவ்வ ஃபர்ஸ்ட் முன்னாடி எடுத்து வச்சது சங்கீதான்ற பொண்ணு தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க சரத்குமாருக்கு. இந்த பையன் வந்து ஃபாரின் போய் இதோட 4 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. போய் அங்க போய் சம்பாதிச்ச மொத்த சம்பாத்தியமும் அந்த பொண்ணுதான். அவங்க அம்மா உடம்பு சரியாம கடந்தப்போ பார்த்ததுல இருந்து அந்த பையன் இப்ப படிக்கிறது, அவங்க வீட்டுக்கு செலவு பண்ற செலவு வரைக்கும் எல்லாமே இங்கதான் பாத்துருக்கான். அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவுமே கொடுக்கல. வாழ்க்கையுமே அந்த பையன் வந்து அந்த பொண்ணுதான் நமக்கு வாழ்க்கைன்னு நினைச்சுதான் வாழ்ந்திருக்காங்க. பணம் 2 லட்சம் ரூபாய் பணம், 15 சவரம் கிட்டத்தட்ட நகை அந்த பையன் வந்து வர்றவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கு. எத்தனை வருஷம் லவ் பண்ணிருக்கீங்க மேம்? 10 வருஷம் சார். 10 வருஷம். திடீர்னு மாறுறது காரணம் என்ன மேம்? திடீர்னு ஏன் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஆறது காரணம்? அவங்க தம்பியும் இந்த பொண்ணு ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்காங்க. அந்த ஸ்கூட்டி வந்து காணா போயிடுன்னு சொல்லிட்டு வைத்தீஸ்வரன் கோயில்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அப்ப வந்து எஸ்ஐ சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் பழக்கமாயிருக்காரு. கடந்த 4 மாசமா பழக்கம். அது மூலியமா அது லவ்வா வந்து மாறி இருக்கு. இப்போ போன வீக் வந்து வீடியோ கால்ல போன் பண்ணி அவங்க வந்து 2 பேரும் அபியூஸ் பண்ற தகாத வார்த்தையெல்லாம் பேசி, நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன்னை நான் லவ்வே பண்ணல, எதுவுமே உன்னை எனக்கு நான் கல்யாணம் பண்ண இந்த பையனை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அது சொல்ல எனக்கு பிடிக்கல. எனக்கு அது வருத்தமாவும் இருக்கு. அதை நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அது மாதிரி பேசினதெல்லாம் மனசு ரொம்ப உடைஞ்சு போய் எங்க சித்தப்பா கிட்ட எல்லாம் போன் பண்ணி அழுதுருக்கான். என்னை இப்படி பேசுறா, என்னை ஏமாத்திட்டா, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கான். எல்லாரும் உன்னை தேத்தி நீ வாப்பா இங்க வந்து பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டானே. அவன் க்ளோஸ் ஆன ஒரு சில பேர்ட்ட பேசியிருக்கான். அந்த பசங்க எல்லாம் ஊருக்கு வர சொல்லி பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. டிக்கெட் அதை கொண்டு எவ்வளவுன்னு விசாரிச்சு டிக்கெட் வரேன்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லியிருக்கான் சார். அதுக்கப்புறம் இந்த சூரியமூர்த்தின்றவர் போன் பண்ணி நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, வந்தா உன்னால என்ன பண்ண முடியும், நான் எஸ்ஐ, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டினோன்னு புள்ள பயந்துட்டான். அதனால தூக்க மாட்டிக்கிட்டான் சார். எங்க குடும்பத்துக்கு வம்சமே இல்ல, அந்த ஒத்த பிள்ளைதான். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே கிடையாது சார். இன்னைக்கு தவிச்சு போய் நிக்கிறாங்க. இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கு கூட அவங்க ஒண்ணுமே செய்யல. எல்லாமே புருஷன் சொல்லிதான் ஊர் ஃபுல்லாவே சொல்லிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. அவங்க சொல்லிதான் நாங்க நிச்சயதார்த்தத்துக்கே பண்ணணும். நிச்சயம் முடிஞ்சுதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? ஆமா சார், நிச்சயம் பண்ணி தான் இப்படி பண்ணுனாங்க. அப்பயும் அவங்க மாமாவும் அவங்க அத்தையும் போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்பயும் அந்த பொண்ணு உண்மையை சொல்லல. இன்னைக்கு என் தம்பிய வந்து ஒண்ணும் இல்லாதவனா ஆக்கிட்டா, உயிரே இல்ல. அந்த தவிச்சு நிக்கிறாங்க. ஆறுதல் சொல்றதுக்கு கூட எங்களுக்கு யாருமே கிடையாது. அந்த பொண்ணு தரப்பு யாருமே ஊர்லயே இல்ல சார். அவங்க அவன் அப்பயும் சொல்லியிருக்கான் சார். அந்த பையன் இல்லன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்கான், கெஞ்சிருக்கான். அப்ப கூட அந்த பொண்ணு இறங்கி வரல.
ஒவ்வொரு 10 வருஷமா துரத்தி அவ்வளோ லவ் கொடுத்துட்டு ஃபுல்லா வந்துட்டு காசு பணம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிச்சு அந்த பொண்ணு. இன்னைக்கு அந்த எங்களுக்கு எங்க தம்பி உயிரும் இல்லாம போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாம இந்த எங்க 3 குடும்பத்துக்குமே ஒரே ஒரு வாரிசு அவன் மட்டும்தான். ஸ்கூட்டி காணாம போனதுனால வைத்தீஸ்வரர் கோவில் காவல் நிலையத்துல சங்கீதா கம்ப்ளைண்ட் பண்ண போயிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல எஸ்ஐயா இருந்த சூரியமூர்த்தி கூட ஒரு பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாள் போக்குல காதலா மாற ஆரம்பிச்சிருக்கு. சூரியமூர்த்திக்கு சங்கீதா ஆல்ரெடி சரத்குமாரை லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டியும் தான் இவங்க 2 பேர் பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் சூரியமூர்த்தியும் சங்கீதாவும் தவறாகவும் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா தான் சங்கீதா இதுக்கப்புறமா விட்டா வேலைக்காகாது அப்படிங்கிற வகையில் தன்னுடைய முதல் காதலனான சரத்குமார் கிட்ட நான் எஸ்ஐயான சூரியமூர்த்தியை லவ் பண்ணுறேன், ஸோ நீயும் நானும் பேசிக்க வேணாம், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு படிக்கு மேலே போய் வீடியோ கால் பண்ணி சங்கீதாவும் சூரியமூர்த்தியும் ஒன்றா இருக்கிற மாதிரியான வீடியோ காலையும் பண்ணி சரத்குமார் கிட்ட பேசியிருக்காங்க. அந்த வகையில் எஸ்ஐயான சூரியமூர்த்தி சரத்குமாரை மிரட்டியும் இருக்காரு. இனிமே எங்கள் 2 பேர் விஷயத்தில் நீ தலையிடாத, நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை தாண்டி சரத்குமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனில் போயிருக்காரு. பயங்கரமாக அழவும் ஆரம்பிச்சிருக்காரு. இது ஆல்ரெடி சங்கீதாவும் சரத்குமாரும் லவ் பண்ண விஷயம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் பல பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்கு. அந்த வகையில் பல பேர்கிட்டையுமே இதை பற்றி சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் இறக்க போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி இதை பற்றி சொல்லி அழுதுருக்காரு. கிட்டத்தட்ட 6 மாதமாக அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. எனக்கே கால் பண்ணி அவங்க 2 பேரும் வீடியோ காலில் இருக்கிறத காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சங்கீதாவுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையுமே அவர் சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதுக்கான ஆடியோவும் வெளியாகியிருக்கு. அவன் யாரையோ எஸ்ஐய லவ் பண்றாளாமா, வைத்தீஸ்வரன் எஸ்ஐய லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறேமா. சேர்த்துட்டா எங்க அப்பாவி சண்டை போட்டுக்காம இருக்க சொல்லுங்கம்மா. அவன் என்ன ஆடாடு சொல்லிட்டாமா, 10 லவ் பண்ணவே இல்லைங்கிறாமா. சும்மா பிரியா, எல்லாரையும் ஏமாத்திருக்கா பிரியா. அவங்க கூட 6 மாசமா பழக்கத்துல இருக்காளாம் பிரியா. எனக்கு வீடியோ கால் அடிச்சு 2 பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க, நாங்க எல்லாமே பண்ணிட்டோம், என்னை விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறா பிரியா. எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல பிரியா. சரத்குமார் கிட்ட சங்கீதா அவர்கள் இந்த மாதிரி நானும் எஸ்ஐயும் லவ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா சரத்குமார் பயங்கரமா சங்கீதா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அதை எதையுமே சங்கீதா பெருசா பொருட்படுத்தல. அது சார்ந்த வாட்ஸ்அப் மெசேஜுமே இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே வைரலா போயிட்டு இருந்தது. அந்த மெசேஜ் தான் இது. எவ்வளவோ சொல்லியும் சங்கீதா எஸ்ஐயை தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன், எனக்கு அப்படிலாம் உங்கள் கூட வாழ மனசு வராது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் சரத்குமார் மனமுடிஞ்சு அவர் தங்கியிருக்கக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய ரூம்லேயே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுருக்காரு. சங்கீதாவும் சரத்குமாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய காதல் விஷயம் அவங்க ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சப்ப யார் சைட்லேயும் இருந்தும் பெருசாக எதிர்ப்பும் வராமல் இருந்திருக்கு. அதை தாண்டி தன்னுடைய காதலிக்காக குவைத்தில் வேலை பார்க்கவும் சென்றிருக்காரு. நல்லபடியாக சென்றிருந்த இந்த ஒரு காதலில் இவ்வளோ பெரிய யமனா எஸ்ஐ அமைஞ்சிருக்காரு. இப்போ சரத்குமாரோடைய உயிரும் போயிருக்கு. ஸோ உண்மையான காதலுக்காக எவ்வளவோ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. குவைத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு கொண்டு வரப்பட்ட சரத்குமார் அவர்களுடைய உடலை வாங்க மறுத்து அவர்களுடைய உறவினர், ஊர்க்காரர்னு கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேற்பட்டவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதாச்சும் சங்கீதாவை அரெஸ்ட் பண்ணணும், அதையும் தாண்டி சங்கீதா கிட்ட கொடுக்கப்பட்ட 13 சவரன் நகை, அது போக 2 லட்சம் ரொக்கமும் எங்களுக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் போலீஸ் சங்கீதா மேல வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் சரத்குமார் அவங்களுடைய உடலை உறவினர்கள் வாங்கவும் செஞ்சிருந்தாங்க. எஸ்ஐயான சூரியமூர்த்தி அவர்களை தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இப்போ இடமாற்றம் செஞ்சிருக்காங்க.